அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான இந்தியன் பேங்க் ரிலேட்டடான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸை பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். அதாவது ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி 2025ஆம் ஆண்டுக்கு சில புதிய அப்டேட்ஸை வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வங்கி கணக்கு மற்றும் ஏடிஎம் பரிவர்த்தனைகள் தொடர்பான சில விதிகள் மாற்றப்படலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் என்னென்ன விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு மூடல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அப்டேட்டாகவும், ரெண்டாவதாக ஏடிஎம் கட்டணங்கள், மூணாவதாக குறைந்தபட்ச இருப்பு தொகை அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வங்கி கணக்கு மூடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில வகையான வங்கி கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒருத்தர் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே ஓப்பன் பண்ணாமல் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்குது. பட் அதை அவங்க யூஸ் பண்ணாததுனால பெனிஃபிட்ரி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நடைமுறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் ஏடிஎம் கட்டணம் அப்படிங்கிறத ரெண்டாவதாக சொல்லியிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கட்டணங்கள் தொடர்பான விதிகள் குறிப்பாக இலவசமாக மாதாந்திர வரம்பை தாண்டிய பிறகும் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணுற மக்களாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் மூணு டைம் வரைக்குமே மந்த்லி 3 டைம் வரைக்கும் இந்தியன் பேங்க் ஏடிஎம்லேயே பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சார்ஜஸ், அதாவது பிடித்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதுவே நீங்கள் அதர் பேங்க்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான பிடித்தம் சார்ஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் சில வங்கியில் தங்களுடைய சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை அப்படிங்கிறத நிர்ணயிக்கலாம், அல்லது ஏற்கனவே உள்ள குறைந்தபட்ச இருப்பு தொகையை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. அது ஒவ்வொரு பேங்க்குக்குமே, இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற பேங்க்காக இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 1000 இருந்தது அப்படின்னாலே போதும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற மக்களாக இருந்தீங்கனாலும் ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒவ்வொரு வகையான மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஒரு சில பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க்கில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நமக்கான சார்ஜஸ் பேங்க்கில் இருந்து எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் நம்ம பண்ணிக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட்டை நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வைப்பு தொகை, அதாவது எஃப்டின்னு சொல்லக்கூடிய நிலையான வைப்பு தொகை ரிலேட்டடான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியன் வங்கி நிலையான வைப்பு தொகைகளை முன்கூட்டியே திரும்ப பெறும் வசதியை வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரி சேமிப்பு நிலையான வைப்புகளை தவிர அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எஃப்டியில் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு புதிய அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த தகவல்கள் ஊடக அறிக்கைகள் மற்றும் செய்திகளின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் நம்மளுடைய இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய வங்கிகளின் வலைதளத்தை நம்ம போய் பார்க்கறது மூலம், அதாவது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயும் இதற்கான தகவல்கள் நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி. இப்போ வந்திருக்க இந்த 3 அப்டேட்டுமே எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் வங்கித்துறையில் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்குதலுக்கு பல முயற்சிகளை எடுத்து வர்றதுனால இந்த அப்டேட்டை வெளிவந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலுமே தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே குழப்பத்தில் இருந்த வங்கி கணக்குகள் தொடர்பாகவும் இம்முறை வங்கி பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிற அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அது ரிலேட்டடாகவும் நடைமுறை படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அதே போல் 3 வகையான வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் வந்து முடிவெடுத்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. இனி அந்த 3 வகையான கணக்குகளையுமே வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய செயலற்ற வங்கி கணக்கு, அதாவது டார்மனண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட காலமாக எந்த பண பரிவர்த்தனையுமே செய்யப்படாத வங்கி கணக்குகள் மற்றும் 2 ஆண்டுகளாக வங்கி கணக்கில் எந்த பண பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த கணக்கு செயலற்ற வங்கி கணக்கு என சொல்லி இந்த வங்கி கணக்கை வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்ஆக்டிவ் வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த நடவடிக்கையுமே செய்யப்படாத வங்கி கணக்குகளின் பிரிவில் செயலற்ற கணக்குகள் வந்து அடங்கும். இந்த வகையில் வந்து வங்கி கணக்குகள் வந்து மூடப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீண்ட காலமாக எந்த தொகையுமே டெபாசிட் செய்யாமல் இருப்பதோட அந்த வங்கி கணக்கில் இருப்பு வந்து உங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும் கணக்குக்கு வந்து இந்த வகையிலான எவ்வித பரிவர்த்தனையுமே வந்து இல்லைன்னா அந்த கணக்கும் மூடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவற்றிற்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை வந்து வசூலிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறோம், இல்லை அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடாமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்பிஐ புதிய விதியுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செயலற்ற கணக்குகளை மூடுறது மூலமாக மோசடிகள் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 2வதாக வந்து வங்கியுடைய செயல்திறன் வந்து மேம்படும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இந்த அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் வங்கி ஊக்குவிக்கவும் வந்து இந்த புதிய விதியின் மூலமாக வாடிக்கையாளர்கள் வந்து நோவர்ஸ் கஸ்டமர் அப்டேட் செய்ய இனிய வங்கி சேவையின் பயன்பாடு வந்து அதிகரிக்கும். அதாவது கேஒய்சி அப்டேட் செய்கிறதுக்காகவும் வந்து இந்த அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேஒய்சி வந்து அப்டேட் செய்யும் போது வந்து என்னென்னா, உங்களுடைய வாடிக்கையாளர்களின் நிலையை வந்து அறிந்து கொள்வதற்காக அந்த கேஒய்சி அப்டேட் அப்படிங்கிறது வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து செய்யப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க்லேயே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 ரூல்ஸுமே வந்து அப்டேட் பண்ணுறதுனால வந்து உங்களுடைய கணக்குகள் வந்து தொடர்ந்து இருக்கணும், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விவரங்கள் வந்து புதுப்பிக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்கள் வங்கி கணக்கை வந்து செயலில் வைத்திருக்க வழக்கமான பண பரிவர்த்தனை வந்து செய்யப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மினிமம் வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணுறது வந்து தடுக்கப்படலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாயாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டும் வந்து பராமரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதற்காகனா, நீங்கள் வங்கிக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங்கை வந்து பயன்படுத்துங்கள் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் வந்து இந்த அப்டேட்டை எல்லாம் வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒவ்வொரு மக்களுமே நீங்கள் வந்து இந்த 3 அப்டேட்டை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஜீரோ பேலன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000 ருபீஸாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அதே போல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து அனைவருக்குமே பயன்படும் அப்படின்றத வந்து நாங்கள் முழுமையாக வந்து மேலும் இது போன்ற கவர்மெண்ட் ரிலேட்டடான உண்மையான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மேலுமே வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே வந்து குழப்பத்தில் இருந்த வங்கி கணக்குகள் தொடர்பாகவும் இம்முறை வங்கி பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிற அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அது ரிலேட்டடாகவும் வந்து நடைமுறை வந்து படுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
அதே போல் 3 வகையான வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இந்திய ரிசர்வ் வங்கி தரப்பில் வந்து முடிவெடுத்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. இனி அந்த 3 வகையான கணக்குகளையுமே வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய செயலற்ற வங்கி கணக்கு, அதாவது டார்மனண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட காலமாக எந்த பண பரிவர்த்தனையுமே செய்யப்படாத வங்கி கணக்குகள் மற்றும் 2 ஆண்டுகளாக வங்கி கணக்கில் எந்த